Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போறீங்க. மாறனுக்கு ஸ்கூல் லீவ்னாலே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆயிடும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு அடை தோசை தான். அதெல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிட்ஸோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். மாறன் வந்து வாட்டர் ஏதோ ஸ்பில் பண்ணிட்டான். முன்னாடியே ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பில் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மாப் எடுத்து அவனே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆக்டிவிட்டி ஒர்க் புக் வந்து அவன் செஞ்சுட்டு இருந்தான். எப்பயுமே காலையில மதியம் ஈவினிங்னு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவன் பாட்டுக்கு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து என்கிட்ட வந்து கேட்பான். இந்த புக்கு கூடயே ஒரு 5-6 புக்கு வந்து அவனோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்றா வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் 3 years 4 years இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த புக் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டாபிக்ஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாறனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் என்கேஜாக வந்து வச்சுக்கும். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த புக்கை வந்து பற்றி மாறன் என்ன சொல்கிறாங்கிறத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது என் புக்கு. நான் காட்டுவேன். இது நான் என் புக்கு, ஆக்டிவிட்டி புக்கு. இதில் தான் எல்லாத்தையும் எழுதுவேன், கலர் பண்ணுவேன், கார்டுவேன், ட்ரேசிங் பண்ணுவேன். எல்லாத்தையே இந்த புக்கில் தான் பண்ணுவேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டியா? ஆமாம், பாருங்க. அப்போ இந்த லாஸ்ட் பேஜில் உனக்கு சர்டிஃபிகேட் எழுதிரட்டா? இதில் நிறைய சர்டிஃபிகேட் எழுது. ஓகே, குட் பாய், குட் ஜாப். குட் ஜாப் சொன்னா என்ன சொல்லணும்? குட் ஜாப். அப்படி சொன்னா என்ன சொல்லணும்? தேங்க்யூ. தேங்க்யூ. கொஞ்ச நேரம் மாறன் மித்ராவோட வந்து விளையாடிட்டு சைட்லேயே லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் மித்ராவுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. ஸோ மாறன் வந்து கொஞ்சம் கலரிங் புக்ஸ் எடுத்து கலர் பண்ணிட்டு இருந்தான். இந்த கலரிங் புக்ஸ் வந்து ஆஸ்வால் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு செட் ஆஃப் 8 புக்ஸ் கிட்ட வந்து வரும். காப்பி கலரிங் மாதிரி இருக்கும். அதை தான் வந்து அவன் செஞ்சுட்டு இருந்தான். மித்ராவை வந்து தூங்க வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளையும் நிம்மதியாக குக் பண்ண விடுவா. அவனையுமே வந்து ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும்னா பண்ண விடுவா. அவளுக்கும் தூக்கம் வந்துருச்சு. அதனால இதுக்கு மேலே அவளை வச்சுட்டு நம்ம சமையல் வந்து பண்ணிக்கிட முடியாதுன்னு அவளை போயிட்டு தூங்க வைக்கிறதுக்கு போயிட்டேன். மாறன் வந்து அவன் பாட்டு கலரிங் பண்ணிட்டு இருந்தான். மித்ரா வந்து இப்போ டெய்லி 2 தடவை வந்து தூங்குவா. பகலில் ஒருக்கா தூங்குவா, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு தடவை தூங்குவா. அந்த டைமில் மாறனுமே வந்து அவளோட சேர்ந்து வந்து தூங்கிடுவான். இந்த மாதிரி தான் வந்து இப்போ அவளோட ஸ்லீப் ஷெட்யூல் வந்து இருக்குது. பட் இன்னும் கொஞ்ச நாளில் அது வந்து 1 நாப்பாக வந்து கண்டிப்பாக வந்து மாறிடும். ஏன்னா சில டைம் வந்து அவள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தூங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அதனால 1 நாப்பாக மாற்றிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். கண்டிப்பாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த அப்டேட்டையும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சொரக்காய் இருந்துச்சு. சொரக்காவும் பருப்பும் போட்டு கூட்டுக்கறி மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சேனை இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கல்யாண வீட்டு சேனை சாப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதையுமே வந்து ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேனைக்கிழங்க வந்து உப்பும் லைட்டாக வந்து புளி தண்ணியும் போட்டு வேக வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன். இங்கே சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு சொரக்காய் வந்து நல்லா வசக்கி வச்சுட்டேன். பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முதலையே ஊற வச்சுட்டேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து பாசிப்பருப்பை வந்து விசில் வச்சு நல்லா வெந்ததும் அதையுமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். சொரக்காய் லைட்டாக வதங்கின பிறகு இந்த வேக வச்ச பாசிப்பருப்பையும் அதோட போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அப்படியே வேக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு சொரக்காய் குக் பண்ணுறதுக்கு தனியாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா சொரக்காய் வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். ரொம்ப குழஞ்சு போயிட்டாலும் இந்த காய் வந்து தெரியாது. கொஞ்சம் காய் இடையில தெரிஞ்சாதான் வந்து நல்லாயிருக்கும். அதனால வந்து அதை அப்படியே சேர்த்து விட்டு நல்லா வந்து வதக்கி கொஞ்சம் வந்து வேக வச்சாச்சு. இந்த டைம்லேயே இதுக்கு அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், நல்ல மிளகு இதையுமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து தனியாக வந்து அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் மாறன் கலரிங் பண்ணிட்டு இருந்தான்ல, அதுக்கப்புறம் இந்த மேக்னெட்டிக் பசில் எடுத்து அவனே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வந்து ஹைஃபை வுடன் டாய்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களோட வெப்சைட் லிங்க்குமே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இது அவைலபிளாக இருக்குமான்னு தெரியல. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மித்ராவுமே வந்து எழுந்திரிச்சு வந்துட்டா. அவளோட இந்த மார்னிங் நாப் எல்லாமே வந்து ஒரு 1/2 hour 45 minutes தான். தூக்கம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிடுச்சு. அவளை வந்து கீழே விட்டால் அவனை இந்த மேக்னெட்டிக் பசில் பண்ண விட மாட்டான்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஸுக்கு மேலே வந்து அவளை தூக்கி உட்கார வச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த டைமில் சுதன் வந்து காரை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈவினிங்க்கு மேலே கோயிலுக்கு போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கார் வந்து பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா முந்தின நாள் அவங்க ஒரு அவுட்டோர் ஷூட்க்கு வந்து போயிருந்தாங்க. பீச் பக்கம் போயிருந்தனால கார் ஃபுல்லாக ஒரே மண். அதனால் கார் வேக்யூம் கிளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அகாரோவோட வேக்யூம் கிளீனர் தான். நான் இதையுமே முன்னாடியே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மண்ணை எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வேக்யூம் பண்ணி எடுத்துரும். அதே மாதிரி இந்த இடுக்கில் அந்த கேப்லலாம் ஏதாவது டஸ்ட் இருக்கும்ல அதையுமே வந்து ஈஸியாக வந்து எடுத்துருது. இதில் வந்து லாங் நாசில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரஷ்ஷுமே வந்து கொடுத்துருக்காங்க.
ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த டஸ்ட்டை கூட வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். சீட்டுக்கு இடையில இருக்கிறது, சீட்டில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டையுமே வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து கொட்டிடலாம். டக்குன்னு வந்து பண்ணிடலாம். ஈஸியாக வந்து சார்ஜ் ஆகிடும். ஒன் டைம் சார்ஜ் போட்டோன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. காரோட டிக்கிலேயே வந்து வச்சுக்கலாம். எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கெலாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது கொட்டிட்டாங்க அப்படின்னா கூட வந்து ஈஸியாக வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இது உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட பர்ச்சேஸ் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. இது கார் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இல்லை, உங்கள் வீட்டில் இந்த குஷன் சோஃபாலாம் இருக்கும்ல, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லாங்காக ஒரு நாசல் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி அந்த கேப்பில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. சொரக்காய் கூட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் லாஸ்ட்டாக அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாமே வந்து தாளித்து மட்டும் கொட்டணும். அதை தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுட்டேன். சேனக்கிழங்க வந்து வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துட்டேன். எப்போயுமே ஃப்ரை பண்ணுறப்ப நான் கொஞ்சமாக தான் ஆயில் வந்து ஆட் பண்ணுவேன். வேணால் ரெண்டாவது கூட வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா ஆயில் ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு கொட்டுறதுக்கும் மனசு வராது. திருப்பி ஆயில் வந்து யூஸ் பண்ணவும் முடியாது. அதனால் கொஞ்சமாக வந்து ஊற்றி ஃப்ரை பண்ணிட்டோன்னா வந்து ஆயிலும் மிச்சம்தான், உடம்புக்குமே ரீயூஸ் பண்ண ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறது நல்லதும் கிடையாதுல்ல. அதனால நான் எப்போயுமே வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன். மாறன் வந்து மேக்னெட்டிக் பசில் 2 செட் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த ஜங்கிள் தீமில் இருக்கும், ஒன்று டைனோசர் தீமில் இருக்கும். அந்த ஜங்கிள் தீமில் இருந்ததை வந்து ஃபுல்லாகவே வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். மித்ரா கிட்ட எப்போ சிரின்னு சொன்னாலும் அவளோட டிஃபால்ட் இந்த சிரிப்பை வந்து சிரிச்சிடுவா. இந்த சிரிப்பு வந்து என்ன மாதிரியே சிரிக்கிறான்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கும் அதை மாதிரி ஃபீல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து சேனக்கிழங்கு வந்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணதை வந்து அப்படியே மாறன் மித்ராக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் போட்டு கொடுத்துடலான்னு. ஏன்னா இந்த சாப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி சொரக்காய் கூட்டு வந்து இருக்குது, பட் வந்து சேனக்கிழங்கு வந்து 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஃப்ரை பண்ணதை வந்து தனியாக எடுத்து சால்ட்டும் பெப்பரும் போட்டு அவங்களுக்கு வந்து வச்சுட்டேன். மற்றபடி ஒவ்வொரு பேட்சாக வந்து ஃப்ரை பண்ணி எல்லா சேனக்கிழங்கையுமே வந்து தனியாக வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணு. சூப்பர், குட் ஜாப், சூப்பர் சூப்பர் செல்லம். தம்ஸ் அப் பிக்சர் சூப்பர். அடுத்து இது பண்ண முடியும். அடுத்து நான் பண்ணி முடிச்சா நீ வீடியோ பண்ணு. இதை மட்டும் ஒரு வீடியோ எடுத்து வெண்டையும் சட்னி ஒரு வீடியோ எடு. வெண்டையும் சட்னி எனக்கு காமிச்சு ஒழுங்கா வச்சு வீடியோ எடுத்துட்டேன். சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண பிறகு அதெல்லாம் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அதிலருந்தே கொஞ்சம் ஆயில் வந்து எடுத்து சொரக்காய் கூட்டுக்குமே வந்து தாளித்து வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, பட்டை இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து வந்த பிறகு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே வந்து ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். இந்த தக்காளி எல்லாம் நல்லா கொலைய மசிஞ்சு நல்லா வந்து சுருண்டு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எனக்கு இந்த கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய சேனக்கிழங்கு சாப்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கூட வந்து தெரிஞ்ச ஒரு குக்கிட்ட சொல்லி இதை வந்து செஞ்சு கேட்டிருந்தோம். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ரொம்ப கிரேவிங்ஸாகவும் இருந்துச்சுன்னு மெனக்கிட்டு வந்து செஞ்சு கேட்டிருந்தோம். உங்களுக்கும் வந்து இந்த சேனக்கிழங்கு சாப்ஸ் வந்து பிடிக்குமா, இல்லைனா ப்ரெக்னென்சி டைம் எந்த ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கிரேவ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை நிறைய மெத்தடில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த டைமுமே வந்து அந்த கல்யாண வீட்டில் வைக்கிற டேஸ்ட் வந்து வந்ததில்லை. பட் இந்த தடவை வந்து ஓரளவு அந்த டேஸ்ட் வந்து அச்சீவ் ஆகிருந்துச்சு. அதனால தான் வந்து உங்ககிட்டையும் அந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வசங்கி குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகா பொடியும் கொத்தமல்லி பொடியும் கலந்து நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக
கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே வந்து போய் ஓரளவு அந்த ஆயிலே வந்து நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இட்லி இதுக்கு தேவையான ஒரு கோகோனட் பேஸ்ட்டுமே வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக வந்து தேங்காய், ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு ஒரு 10 அதையுமே வந்து தேங்காவோட கலந்து போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இங்கே நம்மளோட மசாலா எல்லாமே ஓரளவு குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி அதையுமே வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சேனைக்கிழங்கையும் இதோட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சேனைக்கிழங்கு சாப்ஸ் வந்து ரெடி. கேஷ்யூ நட் போட்டிருந்தனால நல்லா க்ரீமியாக கொஞ்சம் ரிச்சாக வந்து இருந்துச்சு. காரமாக டேங்கியாக சூப்பர் டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு சிலர் நான் போட்டிருந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லா வந்திருந்துன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதையும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.